வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான அந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து எலெக்ஷனில் வந்து போட்டியிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு முன்னாடி நிறைய அறிவிப்புகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து தங்கம் கொடுக்குறதா இருக்கட்டும், 6 சிலிண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே போல் அனைத்து பேருந்துகளையும் பெண்களுக்கு இலவசமான பயணம் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போது அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஈரான் அமெரிக்கா வார் அப்படின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா பெட்ரோல் கச்சா எண்ணெய் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வந்து டிமாண்டில் வந்து இருக்குது. இப்போ கச்சா எண்ணெயோட விலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பேரல் வந்து $90 கிட்டத்தட்ட $130 வரலையும் போயிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கிங் நடந்துகிட்டு இருக்குங்களா. ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கணிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எப்படி வந்து இவர் வந்து கேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இலவசமாக வந்து 6 கேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே போல் தங்க நகைகள் கொடுக்குறதா இருக்கட்டும், எப்படி பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து 10.5 லட்சம் கோடி கடன் வந்து இங்கே இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி ஏற்கனவே தெரியுது இந்த மாதிரி வந்து கடன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி வந்து இது போல் இலவச அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகளை என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து இது போல் வந்து அறிவிப்புகளை கொடுத்து இலவசங்களை கொடுத்து தான் வந்து கடனை வந்து வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இவரும் வந்து மீண்டும் வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே நானும் திருப்பி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பதவி ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்காரர் ஒருத்தருக்கு வந்து பதவி வந்து கொடுத்தாங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இவர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து விமர்சனம் வந்து சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட வந்து இவர் வந்து கூட்டணி இப்போ வச்சுருக்காரு. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருந்தாலுமே இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தார். இது மட்டும் இல்லாமல் இவர் பதவியேற்பு விழாவில் கூட பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொழியை வந்து 3வது பட்சமாக வந்து தள்ளிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3ஆம் இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மற்றபடி சென்ட்ரலில் ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கலாம். அது மாதிரி தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய கீதம் அது மாதிரியான பாடல்களை வந்து முன்னாடி பாட வச்சுருக்காங்க. அதே போல் வந்து ஜெயித்த உடனே வந்து கவர்னர் அவர்கிட்டையும் போய் மற்ற கட்சிக்கு போயிட்டு வாழ்த்து பெற்ற மாதிரி கவர்னர் அவர்களையும் பார்த்து சந்தித்து அவர்கள்ட்டையும் வந்து வாழ்த்து வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. இது மாதிரி தான் வந்து இந்த ஒரு அரசியல் களம் அப்படின்றது போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சபாநாயகர் வந்து பைபிளோட நிறைய வசனங்களையும் சொல்லி அங்கே வந்து சபையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்காரருக்கு வந்து போஸ்டிங்கை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சபாநாயகர் வந்து பைபிளோட வசனங்களை வந்து பேசுகிறாரு. இது வந்து என்ன மாதிரியான பொலிட்டிக்ஸ்னு தெரியல. ஒருவேளை அவர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது இது வந்து ஒரு சோசியல் செக்குலரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அது மாதிரி ஏதாவது போகுதா நடக்குதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக நிறைய வந்து கொள்ளைகள் மற்றும் மணல் கடத்தல் போன்றவையும் இருக்கட்டும் சரி, அதே போல் டாஸ்மாகில் ₹10 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்தது பிறகும் பார்த்திங்கன்னா இன்னும் மணல் கொள்ளை வந்து பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் வந்து டாஸ்மாகில் அந்த ₹10 அப்படின்றத இதுவரையுமே வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் மாற்றம் செய்யப்படாமல் இருக்குது. ஓகே, அவர் வந்து இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காரு, நிறைய டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து டிஎம்கே ஆட்சியில் பீரியடில் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து டிஎம்கே இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் இந்த பணம் வந்து அவங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போனாங்க. ஆனால் இப்போது இவர் விஜய் ஆட்சி மாறினதுக்கு அப்புறமும் இந்த பணம்லாம் வந்து எங்கே போகுது, யாருக்காக இவங்களாம் வேலை செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இனிமேல் தான் இவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு. இனிமேல் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இவர் ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, யார் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு சரியான தண்டனைகளை வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதனால் வரலையும் அதாவது விஜய் அவர்கள் வந்து பதவியேற்று இதனால் வரலையும் இருந்த ஒரு முக்கியமான அப்டேட்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரியோ இல்லை ஏற்றுக்காத மாதிரியோ நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த கருத்துக்கள் ஏற்றுக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வேறு ஏதாவது ஒரு டாபிக்ஸை நம்ம பேசணுன்னாலும் சரி, இல்லை நான் பேசுனதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.